புவியெங்கும் போற்றுகின்ற அந்தோணியாரே, பதுவையில் பிறந்தவரை புதுமைகள் புத்திரே. புவியெங்கும் போற்றுகின்ற அந்தோணியாரே, பதுவையில் பிறந்தவரை புதுமைகள் புத்திரே. குழந்தையாய் இயேசுவை இருகரம் தூக்கி என்று மழியாத நாவுடன் வாழ்கின்றீர். உம்மை புகழ்கின்றோம், உம்மை போற்றுகின்றோம், எமக்காக மன்றாட வேண்டுகின்றோம். உம்மை புகழ்கின்றோம், உம்மை போற்றுகின்றோம், எமக்காக மன்றாட வேண்டுகின்றோம். அன்பின் உள்ளங்களே, புனித அந்தோனியார் பெரும்பாலானவர்களால் நேசிக்கப்படுகின்ற ஒரு புனிதராவார். ஆகவே அவர் அண்டை நாம் வேண்டி செபிக்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையினுடைய ஆற்றலை அவர் நமக்கு நிறைவாக பெற்று கொடுக்கின்றார். நம்முடைய வேண்டுதல்களை நாம் அவர் மூலமாக சமர்ப்பிக்கின்ற பொழுது நாம் கேட்கின்ற காரியங்களை இயேசு கிட்ட இருந்து நமக்கு பெற்று கொடுக்கின்றார். ஆகவே இன்று நாங்கள் இந்த 9 வார புனித அந்தோனியாருக்கான ஜெபத்தினை ஆரம்பிக்கின்றோம். இந்த ஜெபமானது ஒவ்வொரு வாரமும், இன்று ஆரம்பிக்கிற இந்த ஜெபம் 9 வாரங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் தொடர்ச்சியாக இடம்பெறும். ஆகவே இந்த 9 வாரத்திலும் உங்களது மனதில் நீங்கள் எண்ணுகிற வேண்டுதல்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அடுத்தவருக்கு அது மடமையாக இருக்கட்டும், உங்களுக்கு அது முக்கியமானது. ஆகவே மனுஷர்கிட்ட நீங்க உங்களது தேவைகளை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. புனித அந்தோனியார்கிட்ட நீங்க வேண்டிக்கோங்க. நீங்க அவருக்கிட்ட வேண்டுகிற பொழுது உங்களது ஜெபத்தை, உங்களது தேவைகளை அவர் இயேசு கிட்ட ஒப்பு கொடுப்பார். இயேசு ஆண்டவர் உங்களது தேவைகளை நிறைவேற்றி தருவார். ஆகவே இது எப்படி நடக்கும் அப்படி என்றெல்லாம் யோசிக்காதீங்க. நம்பினால் மாட்சியை காண்பீர்கள். இது இயேசு ஆண்டவரே நமக்கு கற்று தந்திருக்கிற பாடம். ஆகவே நம்பிக்கை கொண்டவர்களாக இந்த 9 வாரமும் நீங்க உள்ளத்தின் ஆழத்துல என்னென்ன காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவற்றை ஒப்பு கொடுத்து இந்த 9 வாரங்களும் 9 செவ்வாய்க்கிழமைகளும் இந்த ஜெபத்திலே பங்கெடுத்து கொள்ளுங்கள். 9 வாரம் முடிந்ததும் எங்களது தேவைகள் நிறைவேறி விடுமா என்ற சந்தேகத்தோடு இன்னைக்கு ஆரம்பிக்காதீங்க. நீங்க இதை ஆரம்பிச்சு பாருங்க. நீங்க கேட்ட காரியங்கள் நீங்க நினைத்ததற்கு மேலாக உங்களுக்கு கைகூடி வருவதையும் நீங்களே சாட்சியாக மாறுவதையும் நீங்களே பார்க்க போகின்றீர்கள். ஜெபிக்கலாமா? தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஓ மகிமை விளங்கும் புனித அந்தோனியாரே, உபத்திரவப்படுகிறவர்களுக்கு ஊக்கமுள்ள சிநேகிதரே, கஷ்டப்படுகிறவர்களுக்கு உமது ஆறுதல் உதவிகளை ஏராளமாய் பொழிகிறவரே, ஓ மகிமை விளங்கும் புனித அந்தோனியாரே, உபத்திரவப்படுகிறவர்களுக்கு ஊக்கமுள்ள சிநேகிதரே, கஷ்டப்படுகிறவர்களுக்கு உமது ஆறுதல் உதவிகளை ஏராளமாய் பொழிகிறவரே, எப்பக்கங்களிலும் உமது புதுமைகளை ஏராளமாய் பேசி வருகிறார்கள். ஏழை பாவியாகிய நான் உமது உபகார சகாயத்தை இறந்து உமது கட்டளையை சாஷ்டாங்கமாய் விழுந்து என் அவசரங்களை உமக்கு சொல்லி காட்டுகின்றேன். உங்களது தேவைகளை இந்த இடத்திலே குறிப்பிடுங்கள். இறைவனின் திருவிழப்படி அல்லாதே எனது இஷ்டப்படி அல்ல, ஆனால் எனது ஆத்தும நலனுக்காகவும் என் இரட்சணியத்திற்காகவும் எமது ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்கள் மரண நெருப்பிலிருந்து எங்களை விடுவித்தருளும். சகல ஆத்துமாக்களை பரலோக பாதையில் வழிநடத்தியருளும். உமது இரக்கம் அதிகமாய் வேண்டியவர்களுக்கு விசேட உதவி செய்தருளும். பதுவை பதியரான புனித அந்தோனியார் மன்றாட்டும் பிரார்த்தனையும். இத்திருப்பதியில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டெழுந்தருளி இருக்கிற புனித அந்தோனியாரே, பரிசுத்த தனம் விளங்கும் லீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோம். உமது திருமுக மண்டலத்தை அன்னார்ந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். மகா சிரவணம் பொருந்திய புனித அந்தோனியாரே, சூரத்தனமுள்ள மெய்ப்பரே, பிசாசுக்களை மிரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, உலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் தஞ்சமும் நீரல்லவோ, எங்கள் சந்தோஷமும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ. நீர் எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை பிதா மாதாக்கள் பாராட்டுவார்களோ? உம்மை தேடி வந்த நிற்பார்க்கியர் பேரில் தயவாயிரும். அழுகிறவர்களை அரவணையும், அல்லல் படுகிறவர்களுக்கு ஆதரவாக வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரிக்காவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் வேறு யார் உதவுவார்? தஞ்சமென்று ஓடி வந்த அடியார் பேரில் தயவாயிரும். பரிசுத்த வெண்மையின் தூயதான தாபரமே, தயைக்கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவர்களுக்கு தஞ்சமே, உமது இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோம். 6 காடுகளை கடந்து ஓடி வந்தோம். துன்பம், பிணி, வறுமை முதலிய கேடுகளினாலே வாடி வந்தோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இதயத்தை உருக்காது போகுமோ? ஐயா, எங்களின் அன்பான தகப்பனே, எங்களை முழுதும் ஒப்புக்கொடுக்கின்றோம். எங்களை கையேற்றுக்கொண்டு ஆசீர்வதித்தருளும். ஆமேன். 9வது செவ்வாய்க்கிழமையில் ஜெபிக்கின்ற ஜெபம். புதுமை வரத்தரான புனித அந்தோனியாரே, திருச்சபையின் பாதுகாவலரும் பரிசுத்த கன்னித்தாயின் பத்தாவுமாகிய புனித சூசேப்பர் மூலமாகவும் சகல அச்சேஷ்டர்கள் வேத சாட்சிகளின் வேண்டுதலாலும் இறைவனுக்கு மகிமையும் ஆராதனையும் செலுத்துகின்றேன். எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனிடம் எனது ஆத்தும சரீர நன்மைகளுக்காக வேண்டியருளும். இந்த ஏழையின் தாழ்மையான விண்ணப்பங்களை அவர் சமூகத்தில் எனக்காக பரிந்து பேசி பெற்று தருவீர் என திடமான உறுதியான நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது பாதத்தில் என் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கின்றேன்.
அவைகளை உமது திருச்சித்தத்தின்படியே பெற்றுத் தந்தருளும். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்கள் மரண நெருப்பிலிருந்து எங்களை விடுவித்தருளும். சகல ஆத்துமாக்களை பரலோக பாதையில் வழிநடத்தியருளும். உமது இரக்கம் அதிகமாய் வேண்டியவர்களுக்கு விசேட உதவி செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் இருக்கத்தக்கதாக புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. ஓ மகிமையில் இலங்கும் புனித அந்தோனியாரே, தேவரீருடைய திருக்கரங்களில் பாலனான இயேசுநாதர் எழுந்தருளி வரும் பெரும் வரம் பெற்றவர் நீர் அல்லவோ? எங்களையும் அத்திருப்பாலன் இயேசுவின் பேறு பலன்களுக்கு பங்காளிகளாக்கிட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். தலை வணங்கி ஆசிரை பெற்றுக்கொள்வோம். அன்பின் உள்ளங்களே, 9 செவ்வாய்க்கிழமைகள் தவறாது இந்த ஜெபத்தினை புனித அந்தோனியாருக்கு ஏறெடுங்கள். உங்களது தேவைகளை ஒப்புக்கொடுத்து ஜெபியுங்கள். நிச்சயமாக அந்தோனியாரினுடைய வல்லமை, ஆண்டவரினுடைய அருளை பெற்று உங்களது தேவைகளை, வேண்டுதல்களை நிறைவேற்றி தரும். இதனை நீங்களே சாட்சியமாக நிச்சயமாக ஒரு நாள் தெரிவிப்பீர்கள். May God bless you. Take care.